இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான நியூஸ். தனுஷ் சாருக்கும் நயன்தாரா மேடம்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு 3 செகண்ட் வீடியோ யூஸ் பண்றதுக்கு தனுஷ் சார் வந்து 10 கோடி கேக்குறாரு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்ன வந்துச்சு, நாங்க பட்டு பீச்சில் விளையாட வந்தோம். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, இது நமக்கு ஒரு விஷயமாவே இல்லை. இது அவங்களோட இஷ்யூ. இதை வந்து பப்ளிக்கா கொண்டு வரதுல இது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, இருந்தாலும் அவரை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு ஆடியோ லான்ச்ல இருந்து எங்கன்னா ஒரு பொது இடத்துல போயிட்டு அவர் ஃபங்க்ஷன்ல பேசுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பேசுறாரு. ஆனா அவர் வந்து ரியல் கேரக்டர் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றது, எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிச்சிடாதுல்ல. இப்ப என்ன வந்து இவளுக்கு பிடிக்காது, இவளுக்கு வந்து என்ன பிடிக்காது. ஏன்னா முன்னாடி அவங்களுமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஒரு பெரிய ஹிட் படம்லாம். அதை சொல்றேன், சொல்லுங்க. இவளுக்கு வந்து நயன்தாரா பிடிக்கும், எனக்கு வந்து தனுஷ் பிடிக்கும். அதனால நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. ரெண்டும் விளங்காம சண்டை போட்டா சரி. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். ஆனா அது வந்து எல்லாருமே அது பப்ளிக் தானே அது வந்து இதுவாகுறாங்க. ஸோ அது வந்து நமக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அதை நம்ம கேர் பண்ணிக்க வேண்டாம். அவங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு வந்து அவங்க சேர்ந்துக்கலாம், வேற ஒரு இஷ்யூக்காக கூட சேர்ந்துக்கலாம். ஸோ அது நமக்கு என்னன்னா ஒரு கடுமையான விமர்சனம் என்னன்னா, அவர் வந்து ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாரு, நான் வந்து அந்த மாதிரி ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்துலாம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை பத்தி தாக்கி பேசியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தனுஷ் ரசிக்கிறேன். என்ன சொல்றேன்னா, தனுஷ் மேல தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல நயன்தாரா மேடம் அந்த தரப்புல வீடியோ பாக்குறவங்க தப்புன்னு நினைக்கிறேன். வீடியோ பாக்குறவங்க தான் பாருங்க, ஆடியன்ஸ் உங்களை பத்தி பாக்குறவங்கள தான் தப்பு அப்படின்றாங்க. எங்களுக்கு வேணா கொடுக்க சொல்லுங்க, நாங்க வேணா வாங்கி போயிடுறோம். இந்த பிரச்சனை நியூஸ்ல வருதுல, இத வந்து ப்ரமோஷன் அவருக்கு 2 கோடி போதுமா, எனக்கு 1 கோடி போதுமா? இல்ல ஆக்சுவலா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா நல்லவரே கிடையாது, முகப்பொடி போட்டு பாத்தீங்கன்னாக்கா சுத்திட்டு இருக்காரு. நேச்சுரலாவே அவர் நேச்சுரல்ல பாத்தீங்கன்னாக்கா அவர் நல்லவங்க கிடையாது சொல்லிருக்காங்க. இப்போ தனுஷ் பேனாக்கா உங்களுக்கு எப்படி தோணுது? இப்ப எங்களை பாக்குறீங்க, நாங்க நல்லவங்க, நீங்க நம்பிடுவீங்களா? எப்படி வேணாலும் இருக்கலாம்ல, யார் எப்படி வேணாலும் இருக்கலாம். எல்லாரையும் வந்து நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருமே வந்து சில விஷயத்துல கெட்டவங்களா மாறுவாங்க, சில விஷயத்துல நல்லவங்களாவும் மாறுவாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து அவங்களுக்கு தான் எப்படின்னு தெரியும். அது போட்டுட்டாங்க யூடியூப்ல, அதை ஷேர் பண்ணிட்டாங்க, அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்க வியூஸ்க்காக கூட அதை இது பண்ணிக்கலாம் இல்லையா? அது அவங்களோட விஷயம். நம்ம வந்து அதை பொது விஷயத்துல 2 பேருமே சினிமால இருக்காங்க. ஒரு சின்ன நியூஸ் கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வைரலா பேசப்படும். அதனால அவங்களுக்கு அசிங்கம் தான் அது. ஆனா ஒரு ஆண் இவ்வளவு உச்சத்துல நினைக்கக்கூடிய நடிகரை அவங்க அசிங்கம்னு நினைக்கும் போது ஏன் யூடியூப்ல அதை ஷேர் பண்ணலாம்? உச்சத்துல இருக்கக்கூடிய நடிகரை போயிட்டு தப்பா பேசுறது தப்பு தானே? ஏன்னா தனுஷ் அவர்கள் மரியாதை எனக்கு 10 கோடி கொடுன்னு கேட்கறாரு. உங்களால கொடுக்க முடியாது சொல்லலாம். அவங்க ஜஸ்ட் ஒரு ஆக்டர். இப்ப என்னோட விஷயத்த வந்து நான் போய் பப்ளிசிட்டி பண்ணனா அது எனக்கு அசிங்கம் நான் நினைக்கலாம். பட் அவங்க வந்து அதை கேஷுவலா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அசிங்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அசிங்கம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, எங்களை கோத்து விட்டாதீங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, படத்தோட ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் நெகட்டிவா பண்ணாதான் ரீச் ஆகுது, அதனால அந்த மாதிரி படம் ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி பிரச்சனை மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே பாசிட்டிவா தான். எல்லாமே அப்ப நெகட்டிவா நடிக்கிறாங்கன்னா எதுக்காக பாக்கணும்? எல்லாமே பாக்குறாங்கல்ல. இல்ல அந்த படம் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவா ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில சைட்ல. ஒருவேளை அது அந்த காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நான் நினைக்கலையே. அப்படி நினைக்கல. சரி, நீங்க நயன்தாரா ஃபேனா தனுஷ் சார் ஃபேனா? ஐ லவ் தனுஷ். அழகா இருப்பான். அப்ப நயன்தாரா மேடம் அழகா இல்லையா? எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும். நயன்தாரா மேடம் பிடிக்காதா? அவன் இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல விட நான் கல்யாணம். உங்களுக்கு தனுஷ் சார பிடிக்காதா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஏங்க அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. பையன் இருக்கான் மாடி. இல்ல சரி, அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அவர் தனுஷ் தான் வேணுமா? மக்களே தனுஷ் தான் வேணுமா? 2வது வாட்டி கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாங்க. அப்படிலாம் இல்ல, சும்மா சொன்னேன். பிடிக்கும், ஃபேனா பிடிக்கும். மனசுல இருக்கிறத சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அது ரியல் லைஃப்ல ஒர்க் ஆகாதுன்னு உடனே சமாளிச்சிட்டாங்க. தலைவன் ஒயிட் கலர் ஷர்ட்ல ரொம்ப அழகா இருப்பாரு. எனக்கும் தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு
பிடிக்குன்ற ஒருத்தவங்க அசிங்கமா திட்டுறாங்கனாக்கா பிடிக்கும். ஐயோ பிடிக்கும், அவ்வளவுதான். குடும்பத்துல ஒருத்தவங்க என்ன இப்படி திட்டா இப்படிதான் இருப்பீங்களா? அவங்க கிட்ட சொல்லுவேன் இதுக்கப்புறம் பேசாதீங்க. ஆனா நயன்தாரா கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்க மீடியா மூலியமா சொல்லுங்க, நாங்க போட்டு காமிக்கிறோம். என்ன சொல்றது, ப்ளீஸ் அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை வந்து இப்படி அசிங்கப்படுத்த வேண்டாம். நீங்களும் எந்த தப்பா இருந்தாலும் 2 பேருமே சமாதானமா போயிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, தனுஷ் சார் என்ன சொல்றாரு? ஒரு டைம் ஆச்சு மீட் பண்ணும். ஒரு வாட்டி இந்த சர்ச்சை பத்தி எதனா இந்த பேசணும்னா சர்ச்சை அவர் என்ன பேசுவீங்க? நீங்களும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிடுங்க, அவ்வளவுதான். அது சீரியஸா சமாதானமா போயிடுங்க 2 பேருமே. அது ரொம்ப பெரிய இஷ்யூவா எடுத்துக்காதீங்க. எதா இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுங்க. சரி. அவர் சொன்ன மாதிரிதான், எல்லாம் மேல இருக்கவும் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. எல்லாம் மேல இருக்கிற பாத்திரம் கீழே யாரும் பாத்துருக்கீங்க? கீழே யாரும் பாத்துக்க வேண்டாம். சரி, ஓகே.